சேலம் நகர பகுதியில் உள்ள கடை வீதிகளில் தீபாவளி விற்பனை களை கட்டியிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், சேலம் நகர பகுதியில் தீபாவளியை ஒட்டி கடை வீதிகள் எவ்வாறு காட்சியளிக்கின்றன? விவரங்கள். நிச்சயமாக பொதுமக்களால் மகிழ்ச்சியோடும் அதே போல உற்சாகத்தோடும் கொண்டாடக்கூடிய ஒரே பண்டிகை என்பது தீபாவளி. இந்த தீபாவளி பண்டிகையை ஒட்டி அவர்கள் புத்தாடை அணிந்து பட்டாசை வெடித்து அவர்கள் மகிழ்வது என்பது ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு பண்டிகையாக விளங்குவதால் தான் இந்த பண்டிகை, அதாவது தீபாவளியில் புத்தாடை வாங்குவதற்காக மக்கள் குவிந்து வருகின்றனர். நாளை மறுதினம் தீபாவளி தொடங்குகிறது. எனவே தீபாவளியோட அந்த புத்தாடை வாங்கக்கூடிய அந்த விறுவிறுப்பு என்பது தற்போது அரங்கேறி இருக்கிறது. சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்களில் தான் மக்கள் அதிக அளவில் இங்கு கூடி இந்த பண்டிகைக்காக தங்களுக்கான புத்தாடைகளை வாங்கி செல்வது வழக்கம். அதன் அடிப்படையில் தான் நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த சேலம் மாநகரின் மைய பகுதியாக விளங்கக்கூடிய முதல் அக்ரஹாரம், கடைவீதி, அதே போல 2வது அக்ரஹாரம், அருணாச்சல ஆசாரி தெரு ஆகிய 4 தெருக்களும் கூடக்கூடிய ஒரு முக்கிய சாலையாகும். இந்த சாலையில் தான் அனைத்து விதமான கடைகளும் இருக்கிறது. குறிப்பாக பெரிய ஜவுளி நிறுவனங்கள் முதற்கொண்டு சிறிய அளவிலான ஜவுளி கடைகள் வரையும் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் சாலையின் இருபுறமும், அதாவது சாலையோர கடைகள், கட்டில் கடைகள் என இருக்கின்றன. இந்த கட்டில் கடைகளில் 50 ரூபாய் வரை, 300 ரூபாய் வரை, 500 ரூபாய் என, அதாவது குறைந்த அளவிலேயே ஏழை எளிய மக்கள் வாங்கக்கூடிய துணி ரகங்களும் இங்கு விற்கப்படுகிறது. அந்த வகையில் தான் துணி வகைகளை வாங்குவதற்காக ஏராளமான பொதுமக்கள் இங்கு தங்கள் குழந்தைகளோடு குழுமி இருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் இங்கு தலைகளாக காட்சியளிக்கின்றது. எனவே போலீஸ் பாதுகாப்பு என்பது அதிக அளவில் போடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக எந்தவித அசம்பாவிதங்களும் திருட்டு சம்பவங்களும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இங்கு சேலம் மாநகர பகுதியில் 700க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் வந்து எளிதாக பொருட்களை வாங்கி செல்லும் வகையில் போக்குவரத்திலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த வகையில் தான் இங்கு ஜவுளி வாங்க வந்திருக்கக்கூடிய பொதுமக்களிடம் கேட்போம். நீங்க இப்ப எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க? இந்த ஜவுளி விற்பனை எப்படி இருக்குமா? நாங்கள் அஸ்தம்பட்டியிலேருந்து வந்திருக்கோங்க. இங்கே வந்து தீபாவளிக்காக நாங்கள் பர்ச்சேசிங் வந்தோம். இங்கே வந்து 50 ரூபாயிலேருந்து வந்து ஒரு 300க்குள்ளாரே நம்ம பர்ச்சேசிங் எல்லாமே முடிச்சிடலாம். நாங்கள் 500 எடுத்துகிட்டு வந்து இங்கே பேபிஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் எடுத்தோம். தீபாவளினாவே ஒரு பெரிய பண்டிகை தானே, அதனால உற்சாகமாக எல்லா மக்களுமே வாங்கிறதுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி தீபாவளி. இப்போ இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு என்ன மாதிரியான புத்தாடைகள்லாம் இங்கே வந்திருக்கு? எல்லாம் நியூ அரைவல்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே இல்லாததுன்னு எதுவுமே இல்லை. இங்கே நம்ம வந்தோம்னா இது வந்து மினி டி நகர் மாதிரிங்க சேலம்லே, அதனால இங்கே எல்லாமே கிடைக்கும் மோஸ்ட்லி. நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வந்தீங்க? என்ன வாங்குனீங்க? சார் ஹாப்பி தீபாவளி சார். நான் திருவாக்கவுண்டனூர்லேருந்து வந்திருக்கேன் சார். பார்த்தீங்கன்னா நான் 2 நாள் தான் தீபாவளிக்கு இருக்குது. பையன் அவனுக்கு தேவையானதில் வாங்கணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு இங்கே பஜாருக்கு வரலான்னு வந்தோம். இது பார்த்தீங்கன்னா மினி டி நகர் மாதிரியும் இருக்கும். A to Z இங்கே கிடைக்கும். 50 ரூபாயிலேருந்து 500 ரூபாயிலேருந்து 5000 வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே பிராண்டடாகவே இருக்குது, நல்லா இருக்குது. ஷோரூமோடு இங்கே வந்தால் நல்லா அள்ளிட்டு போகலாம். நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த பகுதியை பொறுத்தவரை ஏழைகளின் ஜவுளி உலகம் என்றே கூறலாம். அந்த வகையில் தான் ஏராளமான ஜவுளி ரகங்கள் இங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் பல பேர் வந்திருக்காங்க, அவரிடம் கேட்போம். அம்மா, நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க? துணி ரகங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதா? சார், நான் சேலம் கிச்சிப்பள்ளியிலேருந்து வந்திருக்கேன். இங்கே எல்லா வகையான துணி வகைகளும் ஈஸியாக எடுத்துடலாம். வருஷத்துக்கு நம்ம எந்த பண்டிகைகள் செலிப்ரேட் பண்ணுறோமோ இல்லையோ, தீபாவளி வந்து எல்லாருமே ஒரு ஆளாக செலிப்ரேட் பண்ணுறோம். நமக்கு போனஸ் கிடைக்கிறது ஒரே பண்டிகை இதுதான். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கொண்டாடுற ஒரே பண்டிகை இதுதான். இந்தியா ஃபுல்லாக கொண்டாடுறோம். அதனால இது மிஸ் பண்ணாமல் செலிப்ரேட் பண்ணணும்னு இந்த டைமில் எல்லாருமே பர்ச்சேஸ்க்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேலத்தில் எல்லா வகையான பொருட்களும் ஒரே இடத்துல கிடைக்கும். கிட்டத்தட்ட சொல்ல போனால் சேலத்தில் எப்படி ஒரு மினி பஜார் டி நகர் இருக்கோ, அதே மாதிரி சேலத்தில் இந்த இடம்னு சொல்லலாம். எல்லா விலை ரகங்கள்லையும் எல்லா விதமான பொருட்களும் கிடைக்கும். எல்லாருக்கும் சுலபமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஹாப்பி தீபாவளி டு ஆல். நீங்கள் என்ன வாங்க வந்தீங்க? பிள்ளைகளுக்கு தேவையான பொருள்லாம் கிடைச்சதா? ஜவுளி சீப்பாக இருக்கா கடந்த ஆண்டை விட? எல்லாமே கிடைக்குதுங்க சார். நான் வந்து என்னோட டாக்டருக்கு எடுக்கலான்னு வந்தேன். நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதனால் நம்ம ஏழை எளிய மக்கள்லேருந்து பெரிய ஐஃபையாக இருக்கிறவங்க வரையும் நம்ம எல்லாமே வாங்கலாம். நீங்கள் என்ன வாங்கினீங்க? சுடிதார். ஹாப்பி தீபாவளி. நிச்சயமாக இந்த ஆண்டை பொறுத்தவரை பொதுமக்கள் இந்த தீபாவளியை உற்சாகமாக கொண்டாடுவதற்கு தங்கள் குழந்தைகளோடு வந்து அவர்கள் ஜவுளி எடுக்கக்கூடிய அந்த காட்சி தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதி என்பது ஒரு மிக முக்கியமான பகுதியாகும். இது மட்டுமல்லாமல் பட்டாசும் இங்கு விற்கப்படுகிறது. அதனை வாங்குவதற்கும் பொதுமக்கள் வந்திருக்கார்கள். அம்மா, நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க? என்னெல்லாம் வாங்கினீங்க? நாங்கள் ராசிபுரத்துலேருந்து வந்திருக்கோம். ட்ரெஸ் எடுத்தோம், பட்டாசு வாங்கினோம், அப்புறம் நிறையா ஜுவல்லர்ஸ் எல்லாம் நிறையா வாங்கினோம். அப்போ நீங்கள் என்ன வாங்கினீங்க? உங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சதா? கிடைச்சது. நல்லா இருந்துச்சு. எல்லாம் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தந்தாங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு. ரேட்டும் கரெக்டாக இருக்கு.
அதாவது பட்டாசு, அதே போல துணி ரகங்கள், இவை எவை என்றாலும் இந்த பகுதியில் வாங்கக்கூடிய வகையில் தான் இது ஒரு சிறிய மார்க்கெட் மட்டுமல்ல, ஒரு பெரிய வகையிலான மக்கள் கூடும் இடமாகவும் இருப்பதால் இங்கு ஏராளமான மக்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து, அதாவது குறிப்பாக சேலம் மாநகரின் மைய பகுதியில் அமைந்திருப்பதால் சேலம் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து பொதுமக்கள் ஏராளமான அளவில் தங்கள் குடும்பத்தினோடு வந்து ஜவுளி எடுத்துச் செல்லக்கூடிய அந்த காட்சி தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். பொதுமக்களை பொறுத்தவரை இந்த தீபாவளியை ஒரு உற்சாக கொண்டாட்டத்தோடு அவர்கள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக பட்டாசு வகை ரகங்களையும் அவர்கள் வாங்கி செல்லக்கூடிய அந்த காட்சியும் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.